நம்ம விஜய் சார் நடிப்பில் வெளியான மாஸ்டர் மற்றும் லியோ ஆகிய 2 படங்களை இயக்கியவர் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். விஜய் சாருடைய ஆஸ்தான இயக்குநர்களுடைய பட்டியலில் லோகேஷுமே இணைந்திருக்காரு. என்னதான் விஜய் சாரை வைத்து 2 படங்களை லோகேஷ் இயக்கியிருந்தாலுமே விஜய் சாருக்கு ரொம்பவும் நெருக்கமான இயக்குநராகவுமே மாறிட்டாரு. இந்த நிலையில கூலி படத்திற்கு பிறகு கைதி திரைப்படத்துடைய 2ஆம் பாகத்தை எடுக்க லோகேஷ் பிளான் போட்டிருக்காராம். அதனை தொடர்ந்து விக்ரம் 2 திரைப்படத்தையும் இயக்க இருக்காரு. அதனை அடுத்து லியோ 2 மற்றும் மாஸ்டர் 2 ஆகிய 2 படங்களை இயக்க இருக்காரா. ஸோ இதனை லோகேஷ் அவர்கள் அண்மையுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களோ அரசியல களமிறங்கிட்டாரு. இதுதான் கடைசி படம் அப்படின்னு ஜனநாயகன் திரைப்படமுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் தான் கடைசி படம் அப்படின்னு விஜய் சார் எந்த மேடைகள்லையுமே சொல்லல. தான் கமிட் ஆகி உள்ள அனைத்து படவேளைகளையுமே முடித்துவிட்டு அரசியல்ல முழுமையாக களமிறங்க உள்ளேன் அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. இதனடுத்து சமீபத்தில் வந்த செய்தி கூட விஜய் சார் மீண்டுமே திரைப்படங்கள்ல நடிப்பார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்று பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினி சார் கூட்டணியில உருவாகி உள்ள கூலி திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சி சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருது. ஸோ இதுல கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விஜய் சாருடன் கூட்டணி பற்றி அந்த மேடையில் அறிவிப்பார் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. அவர் அறிவிக்கிறாரோ இல்லையோ ரசிகர்கள் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. இதை பற்றி கேள்விகளையுமே கேட்பாங்க. அப்போது லோகி அவர்கள் அதனை அந்த மேடைகள் அறிவித்து செம்ம மாஸ் காட்டுவார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.